coders, welcome back to Code Within. இன்னைக்கு நம்ம வந்துட்டு டே 61க்கு வந்துட்டோம். ஸோ டே 61ல எஸ்கியூஎல் சார்ட்டிங் வந்துட்டு நம்ம இப்போ மாஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல்ல சார்ட்டிங் நம்ம சொல்லும்போது ஷார்ட் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா இதர் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் என்னோட டேட்டா வந்துட்டு நான் ஃபார்மேட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஷார்ட்டிங்கை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு வேல்யூஸை ஷார்ட் பண்ணுறது அந்த மல்டிபிள் காலம்ஸ் எப்படி வந்துட்டு ஷார்ட்டிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் டேட்டா செட்டப்னு சொல்கிறோம். ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் டேட்டா செட்டப்னா ஜஸ்ட் நான் வந்துட்டு என்னோட டெமோ கோட்லாம் காமிக்கிறதுக்கு வந்துட்டு நான் என்ன டேபிள் கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேபிள் நேம் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் சேல் ஐடி ப்ரைமரி கீ இருக்கும், அதன் ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, ப்ரைஸ், சேல் டேட்டா இதெல்லாம் வந்துட்டு என்னோட டேபிள் வச்சுருக்கேன். அதில் என்னென்ன டேட்டாஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறதோ அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸல் டைப் சார்ட். எக்ஸல் டைப் சார்ட்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு சார்ட்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்ன அப்படின்னா இந்த ஒரு லைப்ரரி கார்டு கேட்டகரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அனாலிசி வச்சு பார்க்குறேன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் நம்பர் எல்லாமே என்னோட ஆத்தர் நேம் வச்சு மட்டும் நான் புக்கை வந்துட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆத்தரை நிறைய புக்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக நிறைய புக்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அதுலேருந்து நான் எல்லா புக்கையும் எடுத்து எடுத்து இதுதானா 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 நான் செக் பண்ணுறது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்கேனாக வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வந்து நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் கரெக்டாக போயிட்டு இப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏல ஆரம்பிக்குது அப்படின்னா நீ ஏல இருக்க ரோஸை மட்டும் பார்த்தா போதும். அந்த மாதிரி அந்த கார்ட்ஸை வந்துட்டு பார்த்தா மட்டும் போச்சு அதை வச்சு அந்த புக்கோட அட்ரஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஷெல்ஃப்க்கு போயிட்டு இதுதான் ஓகே இங்கேருந்து இது வரைக்கும் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து நான் செக் பண்ணுறதுங்கிறது இண்டெக்ஸ் சீக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு ஆர்டர் போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு லார்ஜ் டேபிளில் இண்டெக்ஸ் இல்லாமல் இந்த டேட்டா பேஸ் வந்துட்டு எசென்ஷியலாக நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒரு பைல் ஆஃப் புக்ஸ்லேருந்து ஷார்ட் பண்ணி எடுக்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு டெம்பரரி ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு தேவைப்படுது. அந்த டெம்பரரி ஒர்க் ஸ்பேஸில் தானே அந்த டேட்டாவே இருக்குது. அந்த இடம் வந்து தான் என்னன்னு சொல்கிறோம் ரேம் ஆர் டிஸ்க் இதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஷார்ட்டான டேட்டா செட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து ரேமே போதும். இல்லை எனக்கு வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்துட்டு டிஸ்க் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோட ஜாப்ஸும் வந்துட்டு ஸ்லோ ஆகிறதுக்கு காரணமாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது சொல்லிட்டோம். பை டிஃபால்ட் எஸ்கியூஎல் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரை நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ அசெண்டிங்னு சொல்லும் போது வந்துட்டு A to Z ஃபஸ்ட்டு 0 to 9 அது அப்படி தான் வந்துட்டு ஓல்டஸ்ட்லேருந்து நியூவஸ்ட் டேட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம அசெண்டிங் ஸ்டார்டிங்கை நம்ம பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் த டை பிரேக்கர்னு சொல்கிறது மல்டிபிள் காலம்ஸ். மல்டிபிள் காலம்ஸ்னு சொல்லும்போது எப்படி அப்படின்னா நான் வந்துட்டு இப்போது ஒரு புக்கு ஓகே அது வந்துட்டு என்ன சொல்கிறேன் ஒரு ஃபேண்டசி புக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேண்டசி புக்கையே நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் என்னோட ஆத்தர் வந்துட்டு ஷஃபிள் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே இப்போ நான் அசெண்டிங் ஆர்டரில் பார்க்கும்போது ஏலேயே வந்துட்டு எனக்கு 1000 புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக எனக்கு வந்துட்டு ஒரு புக் தேவை அப்படின்னா அந்த 1000 ரோஸையும் நான் தேடணும் இல்லையா. அதுக்கு பதிலாக நான் எப்படி இருக்கலாம் அந்த ஏல ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆத்தர் எழுதினது இதெல்லாம் இந்த ஆத்தர் எழுதினது இது ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பிரித்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேக்ஸ்பியர் ஆத்தர்லேருந்து அதில் போயிட்டு என்னோட ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குல்ல. ஸோ என்னோட டைம் எல்லாமே வந்துட்டு ஈஸியஸ்ட்டாகவும் ஃபாஸ்டஸ்ட்டாகவும் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ப்ரைமரி ஷார்ட்னு சொல்லும் போது ஒரு ஃபஸ்ட்டு காலம் இருக்குது அப்படின்னா அந்த காலம் லிஸ்ட்டை வச்சு மட்டும் நான் ஷார்ட் பண்ணுவேன். அண்ட் தென் செகண்டரி ஷார்ட்னு சொல்லும்போது இப்போ ஃபஸ்ட் காலமில் இருக்க இப்போ ஆத்தர் வச்சு நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிடுவேன். ஷார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ஆத்தருக்கு கீழே எனக்கு பல புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸையும் நான் வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கலில் ஷார்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைமரி என்னது ஆத்தர் நேம், செகண்ட் என்னது புக் நேம், அதுதான் வந்துட்டு ப்ரைமரி ஷார்ட் செகண்டரி ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்னு சொல்லும்போது ஒரு ஒரு கேட்டகரிக்குள்ளே இன்னொரு ப்ரைஸை வந்துட்டு ஹை லோ அப்படின்னு மாற்றுறது தான் வந்துட்டு என்னோட மல்டிபிள் காலம்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கோடில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ரீ கான்செப்ட் இண்டெக்ஸிங்னு சொல்லும்போது எஸ் நம்ம வந்துட்டு ஒரு புக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஷார்ட் பண்ணல அப்படின்னா ஃபார்எவர் நான் வந்துட்டு ஃபுல் டேபிள் ஸ்கேன் வந்துட்டு நான் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு அந்த இண்டெக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கார்ட் கேட்டலாக் மாதிரி இருக்கும், ப்ரீ சார்ட்டட் புக்ஸாகவே இருக்கும். ஸோ நான் எப்போல்லாம் ஆர்டர் போய் நான் இண்டெக்ஸ் காலம் நான் கொடுக்குறேனோ அது வந்துட்டு அந்த இதை மட்டும் ஷார்ட் பண்ணாமல் அந்த இண்டெக்ஸை வந்துட்டு அதை மட்டும் ரீட் பண்ணி அதை மட்டும் ஷார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இண்டெக்ஸிங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட் பண்ணிட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா நோக் அண்ட் கார்னரில் நல் ஹேண்ட்லிங் நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நம்ம
பண்ணிக்கலாம். காம்போசிட் இண்டெக்ஸ் தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? மல்டிபிள் காலம்ஸ் வச்சு சார்ட் பண்றது. ஸோ ஒரு மேசிவ் டேபிள்ல வந்துட்டு ஒரு சிங்கிள் காலம் மட்டும் இண்டெக்ஸ் வச்சு நான் பண்ணாம 2 காலம் 3 காலம்னு வச்சு நான் இண்டெக்ஸ் பண்றது தான் வந்துட்டு நம்ம காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபைல் சார்ட் வார்னிங். இப்போ நான் ஒரு சார்ட்டிங் பண்றேன் அப்படின்னா, அத நான் எப்படி செக் பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும்ல. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ் இன்ஜினியர் வந்து சொல்றாங்க. அந்த query வந்துட்டு ஃபைல் சார்ட் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு நெறைய ஹெவி லிஃப்டிங் வந்துட்டு பண்ணுது. அதனால ப்ரீ சார்ட்டட் இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கோட்க்கு முன்னாடி நான் போட்டேன் அப்படின்னா, அது வந்துட்டு என்ன பண்ணும், ஃபைல் சார்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு அத பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அத வந்து நம்ம அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாபேஸ் வந்துட்டு டேட்டாவ சார்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ you want the explain plan to say using index, which means it used your pre-sorted structures. ஏற்கனவே சார்ட் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்மால் டேபிள் இருக்குது அப்படின்னா, நீ ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்துட்டு ஓகே. லார்ஜ் டேபிள் நீ சொல்லும் போது ஃபைல் சார்ட் வந்துட்டு எனக்கு ஸ்லோவாக இருக்கும். அப்போ நான் ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுவேன். மல்டிபிள் சார்ட்னு சொல்லும் போது இன்னும் ஸ்லோவாக இருக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், காம்போசிட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். கால்குலேட்டர் சார்ட்டும் வந்துட்டு எனக்கு ஸ்லோவாக இருக்கும். அப்போ நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு லாஜிக் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு என்னோட டேட்டா வந்துட்டு நான் வேலிடேட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோட ஃபுல் வேல்யூஸுமே இருக்கும். ஸோ த ஹிடன் ரோல்னு சொல்லும் போது எப்படி டேட்டா வந்து எஸ்கியூஎல் பார்க்குது அப்படிங்கிறத முழுசாவே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு டேட்டா பேஸ் ஃபைல் இருக்கு, அது வந்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சேல்ஸுங்கிறது வந்துட்டு அந்த டேட்டா பேஸ் வந்துட்டு என்ன பண்ணாது, ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் வந்துட்டு அதை ரீட் பண்ணி எடுத்து கொடுக்காது. ஏன்னா ஆர்டர் மாறிட்டே இருக்கும். கரெக்டாக எது ஹார்ட் டிரைவ்ல இருக்கோ அதை வந்துட்டு எது ஃபஸ்ட்டாக யூஸ்வலி இன்சர்ட் ஆயிருக்கோ அதை வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ ஆர்டர் பை நம்ம சொல்லும்போது ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் செட்டப் அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் நான் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி, குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு தான் வந்துட்டு ஆர்டர் பை எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ சார்ட்டிங்கிறது வந்துட்டு வெரி லாஸ்ட் திங் இட் டஸ் பிஃபோர் ஷோயிங் யூ த லிஸ்ட். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ஸோ ஹெவி. இட் ஹேஸ் டு லுக் at entire result set, it is gathered and reshuffle it. Okay. ஸோ ஷார்ட் பஃபர்னு சொல்லும் போது வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஷார்ட் வந்துட்டு எங்கே நடக்கும், இப்போ டேட்டா ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டர் ரேம்லேயே வந்துட்டு நடந்து முடிஞ்சிடும். இல்லை டேட்டா ஹியூஜாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரேம் பத்தாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த ரேம் வந்துட்டு ஃபுல்லானதுனால எஸ்கியூஎல் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணும். SQL is forced to use the hard drive, அதாவது disk to start. ஓகே, அதனால தான் நம்மளுக்கு ஸ்லோ வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு கொடுக்குது. ஸோ இண்டெக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் தான். ஒரு செப்பரேட் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு டைனி காப்பின்னு கூட சொல்லலாமே. அப்போ தான் வந்துட்டு ப்ரீ சார்ட்டடாக வச்சுக்கிறதுக்காக தான் நான் என்னோட இண்டெக்ஸையும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ நல் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போதைக்கு பார்க்குறோம். ஸோ நல்ல வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொலேஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. லைக் இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்கியூஎல் என்ன பண்ணும், கொலேஷன் அதாவது லாங்குவேஜ் ரூல்ஸை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணும். இப்போ சம் செட்டிங்ஸ்ல வந்துட்டு இப்போ ஆப்பிள் ஆர் பனானா அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் என்ன ஆப்பிள் தான், அதுக்கப்புறம் தானே பனானா, ஏன்னா ஏபிசிடி அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது. பட் இதுலயும் சில கேசஸ் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்துட்டு ஆஸ்கி காலம்ஸ்ல தானே. இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம கோட் வந்துட்டு பின்னாடி பேக் எண்ட்ல பிட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் ஏக்கு வந்துட்டு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும், ஸ்மால் லெட்டர் ஏக்கு வந்துட்டு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் தான் ரொம்ப கம்மியான ஆஸ்கி வேல்யூஸ். அப்போ எனக்கு இப்போ ஏ ஏ ஆப்பிளில் இருக்கு ஏ வந்து நான் கேபிட்டலில் கொடுத்துட்டு பனானால இருக்க பி வந்து ஸ்மாலில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோட பனானா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் வரும். அப்போ நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன் வந்துட்டு பனானா ஃபர்ஸ்ட் வந்துடுது அதுக்கப்புறம் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி எப்படின்னா என்னோட லெட்டர்ஸ் தான் வந்துட்டு எனக்கு காரணம். அப்பர் கேஸா லோவர் கேஸா அதுதான் வந்துட்டு எனக்கு காரணமாகவே இருக்கும். ஸோ நல்ன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். லைக் என்னோட நல்லுங்கிறது சில இடத்துல ஸ்மாலர் தென் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் ஆகும். இல்லை அப்படின்னா பிக்கர் தென் எனிதிங் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரீட் ஆகும் அப்படிங்கிறத போன வீடியோஸ்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அசெண்டிங் ஆர்டரில் நல் வந்துட்டு டாப்ல இருக்கும், டிசெண்டிங் ஆர்டர்ல நல் வந்துட்டு பாட்டம்ல இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்காக, இந்த பிஹேவியர் வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்காக தான் எனக்கு நல் லாஸ்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். ஸோ நல் லாஸ்ட்னு சொல்லும் போது எப்படி இருந்தாலும் நல்ஸ் எல்லாமே நீ கடைசியில போட்டுக்கோ, அதை நீ எவ்வளவுதான் சின்னதுன்னு நினைச்சினா கூட அதை ஃபர்ஸ்ட்ல போடாத அப்படின்னு நான் சொல்றது தான் வந்துட்டு இந்த நல்ஸ் லாஸ்ட். இதையும் நம்ம கோட்ல பார்ப்போம்.
நெக்ஸ்ட் இந்த ட்ராப்ன்னு சொல்லும்போது வந்துட்டு ஒரு காலம்ஸ் இருக்கு. அத வந்துட்டு நான் வேல்யூஸ வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா ஹெவியா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூஸே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்ல வந்துட்டு ஹெவி வேல்யூஸ் வந்துட்டு சிபியூல வந்துட்டு ஸ்டார்ட்டிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு என்னோட 0.1 அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது ரேரா தான் அது வந்துட்டு இண்டெக்ஸிங் நடக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லும்போது ரேம் வெர்சஸ் டிஸ்க் சார்ட்ன்னு சொல்லும்போது ஒரு இண்டெக்ஸ் ஸ்கேன் இருக்கு அப்படின்னா சார்ட்டிங் வந்துட்டு தேவையில்ல. இப்போ இன் மெமரி ரேம் என்னோட டேட்டாஸ் பொறுத்து தான், என்னோட டேட்டாவோட ஸ்டோரேஜ் வேல்யூஸ் பொறுத்து தான் வந்துட்டு என்னோட ஃபைல் சார்ட்டிங், இன் மெமரி சார்ட்டிங், இண்டெக்ஸ் ஸ்கேன் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டாபிக்ஸ் ஆர்டர்ஸ் வெர்சஸ் ஷார்ட். ஸோ ஆர்டருக்கும் ஷார்ட்டுக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஆர்டர் பைங்கிறது வந்துட்டு டோட்டல் ஆர்டர் அக்ராஸ் த கிளஸ்டர்ஸை வந்துட்டு கேரண்டி பண்ணியிருக்கோம். லைக் எல்லா டேட்டாவும் ஒரே எக்ஸிக்யூட்டர்ல வந்துட்டு நம்மளுக்கு கலெக்ட் ஆகும். இதுவே ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷன்ல இருந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணும். இப்போ எல்லாம் ஹோல் டேபிளா பார்க்காது, அது ஒவ்வொரு பார்ட்டிஷனா பார்க்கும். ஸோ அந்த பார்ட்டிஷன்ல இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஷார்ட் பண்ணும். ஸோ அதனால இது ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். ஏன்னா பார்ட்டிஷன்ஸ் பேரலா தானே ஒர்க் ஆகுது. ஸோ ஷார்ட் வைன்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட்டா, ஈஸியஸ்ட்டா இருக்கும். ஆனா வந்துட்டு கிளியரஸ்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா, அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா, ஃபுல் டேபிளையும் ஷார்ட் பண்ணாம, அந்த டேபிள்லயே வந்துட்டு நெறைய பிளாக்ஸா வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கிறது தான் பார்ட்டிஷன். ஸோ ஒவ்வொரு பிளாக்கையும் செக் பண்ணும்போது நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் அதில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு அதனால ஷார்ட் வை வந்துட்டு அவ்வளோக்கா எஃபிஷியன்ட் வந்துட்டு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பொசிஷனல் சார்ட்டிங். பொசிஷனல் சார்ட்டிங்னு சொல்லும்போது காலம் இண்டெக்ஸஸ், லேயர்ஸ் சார்ட்டிங் இதெல்லாமே வந்துட்டு நம்ம நார்மலாவே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ ஒரு நேம குடுத்து நான் பண்றேன் அப்படின்னா, அது டிபிஸ்ல மாத்துறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு லேயர் சார்ட்டிங்ல இருக்கும். காலம் இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லும்போது ஒரு காலம் நம்பர்ஸையும் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேல்யூஸா வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தான் வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காலம் இண்டெக்ஸஸ் அண்ட் லேயர் சார்ட்டிங் சொல்றேன். நெக்ஸ்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்பயுமே லிமிட் யூஸ் பண்ணிக்கணும். காம்போசிட் இண்டெக்ஸஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில கிரிட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல வந்துட்டு எனக்கு மோஸ்ட்லி எனக்கு எந்த தேவையோ அத மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ ஆர்டர் பைங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? என்டையர் ரிசல்ட் செட்ட வந்துட்டு கேரி பண்றது. அதுதான் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா சார்ட் பை டேட்டாபிக்ஸ் ஆர் ஸ்பார்க் ஸ்பெசிஃபிக்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டிஷன்ஸ்க்கும் உள்ள தான் வந்துட்டு இந்த சார்ட்டிங்கே நடக்குமே. ஓகே. இதுதான் வந்து நம்ம சொல்றோம். ஸோ ப்ரோ டிப் என்னவா இருக்கும் அப்டின்னா, நம்மளோட கம்யூனிட்டி எடிஷன்ல வந்துட்டு ஷேர்ட் அண்ட் ஐ மீன் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர்ட் அண்ட் லிமிட்டடா இருக்கும். அதனால மோஸ்ட்லி வந்துட்டு என்ன பண்ணோம் அப்டின்னா, ஆர்டர் பை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சார்ட் பை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்றதுனால. அதே மாதிரி லிமிட் வந்து நீங்க எப்பயுமே யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துட்டு குடுக்குற மாரி நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லாம் கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம போயாச்சு. ஸோ கான்செப்ட்லாம் புரிஞ்சதுனால இப்ப நம்ம வந்துட்டு கோட்குள்ள போயிரலாமா? கோட்குள்ளன்னு சொல்லும்போது என்ன மாதிரி கோட்? இப்போ நான் ஒரு கோட வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கணும்னா, எனக்கு ஒரு டேபிள் வந்துட்டு தேவை இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டேபிள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டேட்டாபேஸ்க்குள்ள போய்க்கலாம். இப்போ டேபிளுக்கு வந்து நான் ஒரு கோட் எழுதி வச்சிருக்கேன். ஒரு கிரியேட் டேபிள் ஏதாவது டேபிள் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணு. சேல்ஸ்ன்னு ஏற்கனவே ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா, அத ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு இதுதான் வந்துட்டு ஸ்கீமாவா குடு அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு இந்த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு டேபிள கிரியேட் பண்ணும்போது புது புது விஷயம் கத்துக்குறோம்ல. டெம்ப் டேபிள் கத்துக்கிட்டோம். இப்போ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் கத்துருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம வியூ எழுதும்போது கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம சின்ன சின்னதா பண்ணுவோம். ஸோ இப்போ சேல் ஐடி, ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, பிரைஸ் அண்ட் சேல் டேட். இந்த இந்த 5 இந்த 5 காலம்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், 5 ரோஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இத வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லான டெமோ வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. அதுல வந்துட்டு எனக்கு இந்தந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு வச்சிருப்போம். இப்போ வந்துட்டு எனக்கு நம்பர்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ பேசிக்கான சார்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாமா? ஸோ பேசிக் சார்ட்ல வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் ஆர்டர் பை பிரைஸ் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல குடு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? என்னோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகி எனக்கு வந்துட்டு குடுக்கும். ஸோ அசெண்டிங்ன்னு கொடுக்கும்போது பிரைஸ் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இதுவே நான் டிசெண்டிங் குடுக்கணும் அப்படின்னா, டிசெண்டிங் டிஎஸ்சின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல என்னோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே மாறிடும். கரெக்ட்டா? அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு நார்மலா அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வந்துட்டு தெரிஞ்சிருச்சா? இப்போ மல்டிபிள் காலம்ஸ் இருக்கு அப்படின்னா, அத நம்ம எப்படி பண்ணுவோம்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கேட்டகரி நம்ம சொன்ன மாதிரி என்னோட ஆத்தர் நேமும் வச்சுக்கிறேன். என்னோட ஆத்தர் நேமும் குடுத்துட்டு
என்னோட ஆத்தர் நேமும் குடுத்துட்டு, நான் வந்துட்டு அதுல இருக்கிற வேல்யூஸ் புக்ஸ் புக்ஸோட நேம்ஸையும் வச்சு நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் கேட்டகரி அசைனிங்ல பிரிச்சு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதோட பிரைஸ். இப்போ கேட்டகரி அசைனிங்ல இருக்கா, ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கிற பிரைஸ் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அப்போ 2000 ஃபர்ஸ்ட், 1500 ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் நெக்ஸ்ட் கேட்டகரியில. அதுல வந்துட்டு 8000 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 12,000 வந்துட்டு ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கம் காம்போசிட்டை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். மல்டிபிள் காலம் சார்ட்டை வச்சு என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ வேல்யூஸ் வந்துட்டு கேட்டகிரி ஏ டு இசட்ல பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸை வந்துட்டு என்னால் டிசைனிங் ஆர்டர் வந்துட்டு என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிளைன் எக்ஸ்டெண்டட். இந்த கம்யூனிகேஷனில் ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல, உங்கள் முன்னாடி தான் நான் ஒர்க் பண்ணி பார்க்கேன். யா ஒர்க் ஆகுது. ஓகே, எக்ஸ்டெண்டட்னு சொல்லும் போது ஆர்டர் பையில் வந்துட்டு நான் சொல்கிறேன் ஷார்ட்னு சொல்லும் போது இப்போ ப்ரைஸ் வந்துட்டு டிசைனிங்கில் இருக்க நல்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. வை பிகாஸ் நல்ஸ் இதில் வந்துட்டு ஏற்கனவே நம்ம ரொம்ப லோவஸ்ட்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால் நல்ஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம ட்ரோன்னு சொல்கிறோம். ஸோ ப்ராஜெக்ட் என்ன, ஸ்டார். உங்களோட எல்லா வேல்யூஸுமே எனக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ என்ன பிளான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பண்ணுறது. சேல் ஐடி, ப்ராடக்ட் நேம், என்னென்ன காலம்ஸ் இருக்குது எல்லா காலம்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். ஷார்ட் வந்துட்டு என்ன, ப்ரைஸு அது டிசெண்டிங்கில் இருக்கணும். நல்ஸ் வந்துட்டு கடைசியில் இருக்கணும். கரெக்டாக. அப்போ என்னோட சேல் ஐடி வந்துட்டு எப்படி இருக்கணும், ப்ரைஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சப்குவரியாக வந்துட்டு கொடுத்து எழுதி வச்சுக்கிறேன். ஸோ சப்குவரியோட பாத் என்ன, அதுக்கப்புறம் அதோட ரிலேஷன் என்ன, அதோட என்ன ஃபைல்ஸில் இருக்குது, அதோட லாஜிக் பிளான் என்ன, இந்த மாதிரி ஃபிசிக்கல் பிளான் என்ன, இந்த மாதிரி ஃபுல் டேபிளோட, அதாவது அந்த கோடோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்ப்பேன். கரெக்டாக. நெக்ஸ்ட் சொல்லும்போது நூக் அண்ட் கார்னர்னு சொல்லும்போது சார்ட் பை, ஆர்டர் பை, இந்த நல்ஸ் வந்துட்டு ஹேண்ட்லிங்கும் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான் வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டர் பைலே இருக்கிறதே. வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயம் தான். ஏன்னா இதையே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் வேஸ்ல வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஹோல் ஐ மீன் எஸ்கியூஎல் ஒர்க்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த மறக்காம this is Go with Indo by Coders. Keep coding and keep sparkling.